ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புளிக்குழம்பு பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் புளிக்குழம்பு. ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெயை காய வச்சாச்சு. அடுத்து கத்திரிக்காவை போடணும், லைட்டாக ஃப்ரை பண்ணணும். கத்திரிக்காவோடு சேர்த்து 3 பச்சை மிளகாய் நல்லா வதக்கணும். இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்தோடனே தனியாக எடுத்து வச்சுருங்க. வதக்கின கத்திரிக்காயை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே எண்ணெயிலையே கடுகு போட்டாச்சு, கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை போட்டாச்சு. சின்ன வெங்காயம் ஒரு 30 வெங்காயம் போட்டுக்கோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, அப்போ அதுதான் வேகமாக வதங்கும் வெங்காயம். நாலு தக்காளி போட்டிருக்கோம், நல்லா வதக்குங்கம்மா. கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க, நல்லா வதக்குங்க. இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு மிளகாப்பொடி 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மசால் பொடி. இந்த மசாலாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த செம்பு அளவு நாங்கள் ஊற்றியிருக்கோம், ஒரு செம்பு தண்ணி ஊற்றிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்து. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றிக்கலாம். அரை மூடி தேங்காய் நாங்கள் ஊற்றிருக்கோம். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும் குழம்ப. தேங்காய் ஊற்றி குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காயை போட்டுக்கலாம். நம்ம வதக்கும் போது உப்பு போட்டோம், இப்போ உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு போட்டு. லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. 20 நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு குழம்ப. சூப்பராக கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங்.